ம். கடந்த பல வருஷமா தோல்விகள் மட்டும்தான் வெற்றிகரமா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. அது எப்பயுமே பழகி போனது தான். சந்தோஷமா தோல்விகளை ஏற்றுக்கலாம். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அது அப்படியே உல்டாவாக மாறி கண்டினியூஸாக வெற்றிகள் வரதான் செய்யும். இது நடக்கும். ஆனால் எனக்கு அது டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப வருஷமானா எப்போதுமே ஒரு தோல்வி தான் வெற்றிகரமாக இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. சரி, அதாவது வெற்றிகரமாக இருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு என்னென்னா எப்பவும் ஏதாவது ஒன்று ஒரு உபயோகமாக பலனளிக்கக்கூடிய செயல்களாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அது அந்த கடைசி 99.567 அப்படி போகும்போது டக்குன்னு பவர் ட்ராப் ஆகிட்டு மொத்தமாக ஜீரோக்கு வர மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு 99.5% அந்த ப்ராசஸை முடித்து கடைசி அந்த 0.05 இல்லை 0.5 அந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுது. எப்படி இந்த யூஎஸில் ட்வின் டவர்ஸ் கொலாப்ஸ் ஆச்சோ, அதை ஏன் இது கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ட்வின் டவர்ஸ் எப்படி கொலாப்ஸ் ஆச்சு, இப்போ ரீசெண்டாக குஜராத் சைடா ஒரு பிளேன் ஒன்று ஒரு பில்டிங் மேலே, ஒரு 3 அடுக்கு மாடி பில்டிங் மேலே இடித்தது பிளேன் தான் உடஞ்சி அந்த பில்டிங்கில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் மேலே, அதாவது 3rd ஃப்ளோர், அது மட்டும் மொட்டை மாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் உடஞ்சுது. அப்போ ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. ஒருத்தவங்க மட்டும் பிளேன்லேருந்தே தப்பிச்சான்ட்டு ஒருத்தவன் இருந்தான். கடைசியில் அவன் தான் குண்டு வச்சானா என்னன்னு தெரியல, அதை விட்டுருவோம். இந்த ட்வின் டவர்ஸ் பார்த்திங்கன்னா 2 டவர்லேயும் 2 பிளேன் வந்து இடித்தது என்ன ஆகியிருக்கணும், ஒன்று அந்த இடித்த இடம் மட்டும் ஓட்டையாக இருக்கணும். அந்த இடத்துல மட்டும் ஏதாவது சப்போஸ் அந்த ஏரோப்ளேனுடைய ஃபியூவல் பெட்ரோல் இருக்கு இல்லையா, ஒயிட் பெட்ரோல், அது பற்றி எரிஞ்சிருந்தா கூட அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் அந்த அளவுக்கு மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கும். 5 ஃப்ளோரில் ஒரு கால்வாசி பிளேன் இடித்ததுக்கு. எதனால் அதுவும் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து அந்த கட்டடத்தோடைய உயரம் எத்தனை அடுக்கு மாடி, அது 100க்கு மேலே அந்த மாடி இல்லையா, அந்த கட்டடம் ரெண்டுமே. அப்போ அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. பொதுவாகவே பழைய பில்டிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு, பில்டிங்கோடைய ஸ்ட்ரென்த்து வந்து அவ்வளோ கேரண்டியாக கொடுப்பாங்க. இப்போவும் நம்ம ஊரில் இருக்க 100 வருஷம் வீடு 200 வருஷம் வீடெல்லாம் இன்னமும் இருக்குது. அவங்க கட்டினதெல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஏன்னா அந்த பில்டிங்கோடைய ஹைட்டே அதிகம், அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக எவ்வளவு பார்த்து கட்டணுமோ அப்படி பார்த்து கட்டியிருப்பாங்க. அப்படியேப்பட்ட பில்டிங்கை ஒரு ஏரோப்ளேன் வந்து இடித்து அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மொத்த பில்டிங்கும் அப்படியே கடன்ட்டு சீட்டு கட்ட அப்படியே சரிஞ்ச மாதிரி 2 பில்டிங்கும் அப்படியே கொலாப்ஸ் ஆகி இப்படி கீழே விழுந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஏரோப்ளேன் இடித்தது மேலே, ஆனால் கீழே வரைக்கும் சரன்னு அப்படியே இப்படி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருக்கு. அப்படின்னா ஏற்கனவே இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அண்டர் கிரவுண்டில் அதில் இருந்தேவும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்தவும் ஏதோ வெடிப்பொருட்களோ, அதாவது பில்டிங் டெமாலிஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க.
அது எப்போ செட் பண்ணாங்க, யார் செட் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலன்னு இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் யார் இருப்பாங்க அப்படின்னு கான்ஸ்பிரன்சி தியரியெல்லாம் நிறைய இருக்கும். அதுதான் உண்மையாகவும் இருக்கும். பட் யார்கிட்ட போய் சொல்கிறது? அங்கே இருக்கிறவனே எதுவும் பண்ண முடியாது. என்ன டாப் லெவலில் இருக்கிறவங்க தான் தெரியும், அவங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும். நம்ம போயிட்டு என்ன தான் அவங்கக்கிட்ட டாப் லெவலில் இருக்கிறவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து இதெல்லாம் கட்டுக்கதைங்க, ரூமருங்க அப்படிம்பானுங்க. ஏன்னா செஞ்சதே அவனுங்க தான். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்னாலும் அப்படியே அசால்ட்டாக விட்டு சரி போ, ஏதோ ஒன்று பேசிட்டு போ அப்படின்னு விட்டுருவானுங்க. நம்மளையும் எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? நம்மளை ஏதாவது அவனுக்கு நல்லா தெரியும், நம்மளை சீன்னானுங்கன்னா மற்ற எல்லாரும் ஒன்றா கூடிடுவாங்க, அவனுங்களை அடிப்பானுங்க. அதனால் இவனுங்க வந்து யாராவது ஏதாவது பேசினா எதுவுமே கண்டுக்க மாட்டானுங்க, அப்படியே போயிடுவானுங்க. அது உண்மை பொய் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. நீங்கள் வேணால் நல்லா பாருங்களேன், நல்ல ஒரு பயங்கரமான அக்யூஸ்ட் கிரிமினல்ஸ் டாப் லெவலில் இருக்கானுங்க இல்லையா, அவங்கள நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்களா பேசிட்டு ஒரு நாள் ஊஞ்சிட்டா அவ்வளோதான், விட்டுருவானுங்க அப்படியே. நீங்கள் என்ன தான் இது பேசினாலும். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க வந்து மெச்சூரிட்டியான்னு கேட்டிங்கன்னா, மெச்சூரிட்டிலாம் ஒரு மண்ணாங்கிட்டே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் லோ லெவலில் இருக்கானுங்க, நம்ம போயிட்டு நம்ம வந்து அவன் இதை பேசுகிறான் அதை பேசுகிறான்ட்டு அவனை போய் கையை வச்சோம்னா அப்போ இது உண்மைதான் போல இருக்குன்னு மற்றவன் எல்லாம் கூட்டம் கூடிடுவானுங்க. அதனால் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறணும்னு விட்டுருவானுங்க. அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய அரசியல் தான். சரி, இப்போ நம்ம நாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடு என்ன, இதை விட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எவ்வளோ தேவலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, எப்ஸ்டீன் அவனுங்க இருக்கானுங்க இல்லையா, இவனுங்களாவது ஒரு ரகசிய கம்யூனிட்டியாக செயல்பட்டானுங்க. அதாவது மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு ரகசியமாக இந்த சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணுறது, சின்ன குழந்தைங்களை கொடுமை பண்ணுறது, பெண்களை கொடுமை பண்ணுறது, கொடுமை பண்ணி போட்டு தள்ளுறது, டார்ச்சர், இதெல்லாம் வந்து இவனுங்களாவது ஒரு தனியாக ஒரு தீவு வாங்கி பொதுமக்கள் கண்படாமல் இவனுங்க செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்கானுங்க, இருந்தாலும் அவங்களுடைய கண்ணியம் அப்படின்னே சொல்லலாம், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு போய் தனியாக வச்சு எல்லா இதுவும் பண்ணானுங்க. அக்கிரமம் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பெரிய அக்கிரமம் பண்ணிட்டானுங்க, சாத்தானுங்க அப்படி இப்படின்னு. அவனுங்களாம் சும்மா ஜுஜுபி. நம்ம ஊரில் சில பேர்லாம் இருக்காங்க, நம்ம நாட்டில் அந்த சில பேர்லாம் பகிரங்கமாகவே அவங்க டியூட்டியாகவே பண்ணுறாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடு, என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் பேசிக்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவனுங்க என்னன்னா ஒரு மறைவான இடத்துல அவனுங்களே பண்ணானுங்க, இங்கே பப்ளிக்காகவே நீங்கள் வேணால் நல்லா பாருங்களேன். இந்த செயின் இருக்கிறவங்களாகட்டும், குழந்தைங்களை கடத்திட்டு போய் வன்புணர்வு பண்ணுறவங்களாகட்டும், வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணுறவங்களாகட்டும், இவனுங்க எல்லாமேவும் ரொம்ப பப்ளிக்காகவே பண்ணுறாங்க. இதோ இப்போ ஆந்திராவில் பண்ண ஒரு பையன், ஒரு சின்ன குழந்தை, இது என்ன புதுசாக நடக்குதா? இந்த சின்ன குழந்தைய வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டான், இது இந்தியாவில் புதுசாக நடக்குதா? இதுக்கு முன்னாடி இந்த செய்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அப்போ இது வந்து ஒரு சாதாரண செய்தி ஆயிடுச்சு. ஒரு அன்றாட நிகழ்வுகளில்
இது ஒரு பார்ட், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய அதிசயமான செய்தியெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு தான் அப்படி பழகி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போது இதில் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள், குற்றவாளிகள் இல்லை, குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள். இவனுங்க இப்போ அந்த ஆந்திரா சின்ன பொண்ணு ஒன்று அவன் சொன்னான் இல்லையா, அவன் மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கான். திருட்டு வழக்கு, வீடு பூந்து கொள்ளை அடிக்கிற வழக்கு, வழிப்பறி, இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் இருக்கான் அவன் மேலே கிட்டத்தட்ட ஒரு 25 கேஸ் இருக்குது ஏதோ சொன்னாங்க நியூஸில். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த செயின் பறிக்கிறவனாகட்டும் இதாகட்டும், ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கும். அப்போ இந்த கேஸ் இருக்கிறவங்கலாம் வெளியில் இருக்காங்க, மறுபடியும் அதே குற்றங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க கூட நீ கேஸ் போட்டுக்க, கேஸ் வாங்கிக்கிறேன் நான், ஏறுனா ஜெயிலு இறங்குனா பெயில். அப்போது தப்பு யார் மேலே இருக்குது? இதெல்லாம் பண்ணுறவன் மேலேயா? செயின் இருக்கிறான், சின்ன குழந்தைங்கள வன்முணர்வு பண்ணுறான், இதெல்லாம் அவனுடைய நேச்சர், அவனுடைய இயல்பு, அவனுடைய நம்ம எப்படி ஒரு கடைக்கு போயிட்டு வரோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது இப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்கோ, அந்த மாதிரி அவனுடைய இயல்பு வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது. அவன் அப்படி தான் பண்ணுவான். ஏன்னா அதுதான் அவனுடைய நேச்சர். அவனை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனுடைய நேச்சர் அது. அவன் குற்றம் பண்ணுறான் அப்படின்னா அவன் பண்ணுறது குற்றம்னு நமக்கு தெரியும், அவனுக்கு அது அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று. அப்போது இதை எப்படி அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லவங்க, நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் நம்ம வேலை உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம நல்லவங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவனும் நினைப்பான். அவன் என்ன நினைப்பான், எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன், அது என் வேலை, நான் நல்லவன் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் அது ஒரு சின்ன குரூப் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பெரும்பான்மையானவர்கள், அதாவது 98% இந்த மாதிரி யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு 98% இருக்கிறோம். அந்த பக்கம் அவனுங்க நான் இப்படிலாம் பண்ணுவேன், அதுதான் எனக்கு சந்தோஷம், அது ஒரு 2%. அவங்கள தப்பு சொல்லி தப்பே இல்லை, தப்பு சொல்லவே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எது சந்தோஷம், நம்ம மற்றவங்களை காயப்படுத்தாமல் வாழ்கிறது நமக்கு சந்தோஷம்னா அவனுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்தி வாழ்கிறது சந்தோஷம். ஆனால் இந்த 2% அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க இந்த 98% கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நியமிக்கிற ஒரு குரூப், ஒரு ஆட்கள், அவங்க தான் இந்த காவல்துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும். இப்போ இந்த காவல்துறை வரைக்கும் ஓகே, அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. அதுக்கு மேலே இந்த 2% இவங்களால் என்ன பண்ண முடியும், காவல்துறையால் இவங்கள பிடிச்சி கேஸ் தான் போட முடியும். அந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அதுக்கு மேலே அவனுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இவனுங்களுடைய செயல், இந்த செயல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவனில் அதாவது நம்ம இந்த 2 குரூப்பு 98%க்கும் 2%க்கும் இடையில ஒரு சின்ன குரூப்பு, அதுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனுடைய எண்ணம் அதில் அந்த குரூப்பில் ஒரு 1000-1500 பேர் தான் இருப்பானுங்க நாட்டில். அந்த குரூப் என்னென்னா, அதில் சில பேர்னே சொல்லலாம். ஆமாம், அவனுங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க.
அவங்க வந்து ரெகுலராக இந்த மாதிரி அவங்களுடைய வேலையே தான் பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்கிறது தான். அந்த பிரச்சனைக்குள்ளேயே மறுபடியும் 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 யார் யார் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து 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 அவங்களுக்கும் இந்த மென்டாலிட்டி வந்துடும் போல இருக்குது. ஓ, இதை பண்ணணும், நம்மளும் இதை பண்ணணும் அப்படின்னு மென்டாலிட்டி வந்துருமா, நேச்சுரலாகவே வரும். ஆமாம், இதுதான் சைக்காலஜி. இப்போ நீங்கள் ஒரு 10 குழந்தைக்கு இடையில இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் மட்டும் தான் நீங்கள் வந்து நீங்களாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் குழந்தையாக மாறிடுவீங்க, அவங்க கூட விளையாடுவீங்க. அப்போ சரிதான், இது நேச்சர். இப்போ என்ன ஆகும், ஆனால் நம்ம மக்கள் வரி பணத்துலேருந்து சம்பளம் கொடுக்கறது வந்து அதுக்கு இல்லை, அவன் அந்த குழந்தையோட குழந்தையாக மாறுறதுக்கு இல்லை. அந்த குழந்தைங்களை அதட்டி திருத்தி நல்வழிப்படுத்து. ஆனால் அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இவனுங்களாம் எதுக்கு தான் வேலைக்கு வரானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. சரி, ஒரு வேலை ஒரு வேலை எடுத்தோம்னா ஒரு 2 நாளுக்குள்ளே முடிக்கணும். 30 வருஷம் 20 வருஷம், ஓ என்ன பண்ணுறது இவனுங்களை? சரி, இவனில் விட்டுருவோம். ஏன்னா இதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம பேசிட்டு வேணா இருக்கலாம், சும்மா பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் அதிகாரம் வந்துட்டால் இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இதெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. அதனால் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பதவிகளை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் சரியாக இருக்கும். சரி, ஓகே, இவனில் விட்டுருவோம். இந்த கிறுக்கனுங்களை விட்டோம்னா நம்ம அடுத்த டாபிக் என்ன பேசலாம்? ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தான் மண்டையில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துபாய் அது வெறும் பாலைவனம். அவன் வெறும் பாலைவனம், மண்ணு தான், வேற என்ன இருக்குங்க? பெட்ரோல் மிஞ்சி போனால் பெட்ரோல், ஒரே ஒரு சோர்ஸ் பெட்ரோல், ஒரே ஒரு சோர்ஸ் தான் பெட்ரோல் மட்டும்தான். வேற என்ன இருக்கு அவங்ககிட்ட? வேற என்ன வளம் இருக்கு? ஒரு மண் மட்டும்தான் இருக்கு, சுடுமண். நைட் ஆனால் ரொம்ப குளிரும், பகலானால் ரொம்ப வேக வச்சிரும். அந்த அளவுக்கான வெயில் தான் பாலைவனம். அவன் நாடு பாலைவன நாடு, விவசாயம் பண்ணுறான், மரங்கள் வளர்க்குறான், பெரிய பெரிய பில்டிங்காக வச்சுருக்கான். எல்லாரும் பணக்காரன் தான், எல்லாரும் பணக்காரன் தான். அந்த ஊரில் அந்த நாட்டில் இருக்கிறவன் எல்லாருமே பணக்காரன் தான். இங்கேருந்து வெளியிலேருந்து போய் பொழைக்க போனவனுங்களில் தான் பிச்சைக்காரனாக இருக்கிறானுங்களே தவிர அந்த ஊருக்காரனுங்க எல்லாம் பணக்காரனுங்க தான். குறைஞ்சபட்சம் ஒரு என்ன கால்நடைகள் ஒட்டகங்களாவது வச்சுருப்பானுங்க சொந்தமாக. எல்லாமே பணக்காரன் தான். அவ்வளோ ஒரு வறட்சியான ஒரு நாடு செல்வ செழிப்பாகவும் இப்போ இயற்கை வளம், ஒரு கடலுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய பில்டிங்கு கட்டியிருக்கான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ காசு தேவைப்பட்டிருக்கும். மண் அள்ளி போடுறதுக்கு, எல்லா இதுக்கும், பில்டிங் அது மேலே கட்டுறதுக்கு. அதை வந்து ஒரு நடுவில் மரம்லாம் அவ்வளோ நட்டு ஒரு இயற்கையாக, ஒரு பாலைவனத்தில் இயற்கையாக உருவாக்கியிருக்கானுங்க. எப்படி செயற்கையாக இயற்கையாக உருவாக்கியிருக்கானுங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அந்த நாடு இப்படி இருக்கிறதுக்கும் எல்லா வளமும் இயற்கையாக இருக்கிற நாடு இந்தியா. இங்கே இன்கம் வர்ற சோர்ஸ் நிறையா இருக்குது. அக்ரிகல்ச்சர் இருக்குது, டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இத்தனை சோர்சஸ் இருந்தும் இன்கம் பண்ணாத இந்த இந்தியா
இன்கம் பண்ணாதன்னா, அதாவது அந்த மக்களுடைய வாழ்வாதார தரத்தை மற்ற நாடுகளை விட அதிகமாக உயர்த்தாமல் இருக்கிற இந்த இந்தியா. அப்போ இது ஒரு ஏழை நாடு. ஏழை நாடு, எல்லா வளமும் இருக்குது, ஆனால் இன்னமும் ஏழை நாடு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தோம்னா, இதில் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நம்ம நினைக்கிறோம். ஒரு தொழில் வந்து நஷ்டமாகுது அப்படின்னா பொருளாதாரம் கொஞ்சம் வீழ்ச்சி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஒவ்வொரு தொழில், அதுக்கப்புறம் தான் இந்த பங்கு சந்தை, இதெல்லாம் தொழில் வளர்ச்சி வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ். இப்போது இவனுடைய தொழில் நஷ்டம், வரி கட்டல, இந்த மாதிரி இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு வரி போகல அப்படிங்கும்போது, வரி அந்த கிடைக்க வேண்டிய வரி கிடைக்கல. அப்போது அதை வந்து பொருளாதார வீழ்ச்சின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கடை வச்சுருக்கான், ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் எல்லாமே, வேலைகள் எல்லாமே வந்து பிஸ்னஸ் அதுக்குள்ளே தான் வரும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா, அந்த முதலாளி ஒரு பிஸ்னஸ், அவர் வந்து வரி கட்டுறாரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வரி கட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 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 கடையில், ஒரு கம்பெனியில் 10,000 வரி கட்டுறாங்க அப்படின்னா, 10 கம்பெனி 1,00,000 வரி கட்டுறாங்க. இப்போ இந்த இந்த இதில் வந்து ஒரு 5 கடை வந்து நஷ்டம், இழுத்து மூடிட்டான் அப்படின்னா, ஒரு 50,000 தான் வரி. 1,00,000 வரி வர வேண்டிய இடத்துல 50,000 தான் வரி வருது. அப்போது பொருளாதாரம் வீழ்ச்சி. ஆக இந்த 5 கடை ஏன் நஷ்டம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, திறன் இல்லாமல் ஒரு கடையை நஷ்டமாகி அவன் க்ளோஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. மீதி சில கடைகள் வந்து அந்த பின்னாடி ஸ்டோரி பார்க்கணும் நம்ம. ஒரு வட்டி வாங்கினதுனாலையோ, இல்லை அடமானத்தினாலேயோ, இல்லை ஒரு மாமல் கொடுக்கறது, ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படி இருக்கிறோம். ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. இப்படி யோசிக்கும் போது தான் அதிகப்படியான பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது குற்ற செயல்கள். ஆமாம், குற்ற செயல்கள் என்னன்னா, ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கான், அவன் போயிட்டு ஒரு 10 இடத்துல கொள்ளடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது அவனுக்கு வருமானம்தான். அவன் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல விற்கிறான், அதுக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க, அவன் வாங்குறவன் டேக்ஸ் கட் பண்ணி போடுறான். இந்த டேக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் போகுது. ஓகே, இதில் எப்படி இந்த குற்ற செயல் செஞ்சவனே டேக்ஸ் போகிறதுக்கான அந்த இதை கொடுத்துட்றான், பொருள்லாம் கொடுத்துட்றான், அதுக்கு டேக்ஸ் போட்டு தான் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வரும்போது எப்படி பொருளாதார வீழ்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுமக்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு ஒருத்தவன் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அவன் திருந்தி வெளியில் வந்து அந்த அவன் வேலை செய்யாத அந்த தண்டனை காலத்தை வெளியில் வந்த பிறகு வேலை செஞ்சு அந்த பொருளாதாரத்தை அவன் ஈட்டணும். அதாவது அவனுடைய பொருளாதாரமாகட்டும், கவர்மெண்ட்டுக்கு வரி வர்ற மாதிரியான ஒரு வேலையை அவன் செய்யணும். அவன் வர்றவனே திருந்தி வர்றதில்லை. ஒரு சில எமோஷ்னல் பேஸ்டு க்ரைம்ஸ் பண்ணுறவன் மட்டும்தான் அதிகமாக தண்டனையை அனுபவித்து, அதிகமான இல்லை, நியாயமான தண்டனையை அனுபவித்து திருந்தி வெளில வரான். இவன் வந்து வச்சுக்கலாம். மற்ற அடிக்கடி க்ரைம்ஸ் பண்ணுறவன், அவன் வந்து அதுதான் அவனுடைய தொழிலாகவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கினா, இந்த செயின் இருக்கிறவங்க, கூலிப்படைகள், அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் ரீதியாக வன்முணர்வு கொலைகள் பண்ணுறவனுங்க, இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. எதனால் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
இவங்க என்ன பண்ணுறது, போயிட்டு கேஸ் போடுவாங்க. உள்ளே போகிறது ஒரு 2 நாள் 3 நாள் 3 மாதம் 6 மாதம் இதில் ஜாமீனில் வெளில வர்றது. அப்போ மறுபடியும் வருவான், வந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறான். அப்போ என்ன ஆகுது, இப்போ திருடி விற்கிறவனை கூட விட்டுடலாம், திருடுறவனை கூட செயின் பறிக்கிறான், அந்த பொம்பளைங்களை தரன்னு எடுத்துகிட்டு போகிறான் ரோட்டில், அவனுங்களுக்கெல்லாம் ஜாமீன் பெயிலெலாம் கிடச்சிருது. நல்ல விஷயந்தான். ஏன்னா அவன் செயினை அறுத்துட்டு போய் விற்கும் போது கவர்மெண்ட்டுக்கு அதில் வந்து மறுபடியும் ஒரு டேக்ஸ் கிடைக்குதில்ல. என்ன சொல்கிறீங்க? அந்த பொம்பளை எத்தனை கிலோமீட்டர் இழுத்துட்டு போனா என்ன, அந்த பொம்பளை இருந்தா என்ன, செத்தா என்ன, யார் அந்த பொம்பளை, நமக்கு தேவையா? ஏன்னா யாரோ ஒரு இது, நம்ம சேஃபாக இருக்கிறோம்ல, காரில் போகிறோம், பந்தோபஸ்துக்கு 2-4 போலீஸ்காரங்க இருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் எல்லாம் சேஃப் தான். நமக்கு டிரைவர் இருக்கான், வெளியில் காருக்கு வெளியில் பக்காவாக போர்டு இருக்குது, எவனும் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு பாதுகாப்பு, நமக்கு வந்து பங்களா, மக்கள் வரி பண்ணணுன்னா அவன் கட்டி தான் ஆகணும். அதனால் நமக்கு பங்களா இருக்குது, நம்ம வீட்டில் எல்லாம் சேஃப் தான். மீதி ஊருக்குள்ளே எப்படியே போனால் நமக்கு என்ன, எப்படி நாசமாக போனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு நினைக்காம இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரியே பார்த்து நம்மளும் ஒரு 4 இதை பண்ணலாமே அப்படின்னு தோணி இருக்குமோ சைக்காலஜி. அப்போது நம்மளால் அதை இறங்கி செய்ய முடியாது. அப்போ செய்கிறவனுக்கு ஊக்கப்படுத்துகிற விதமாக நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், அவனை மறுபடியும் செய்ய வைக்கலாம். அவ்வளோதான் சப்போர்ட் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? வேற எல்லாம் பண்ண முடியாது. போயிட்டு இன்னும் ஒரு 4-5 பண்ணு, தொடர்ச்சியாக பண்ணு அப்படின்னு வேணால் அனுப்ப முடியும். அதுக்காக வந்து சரி அவன் செயினாக இருக்கிறவன் அவனெல்லாம் விட்டுடலாம், போடா போயிட்டு இன்னும் ஒரு வருஷலாக பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு விட்டுடலாம். இவனுங்க அடுத்தது இந்த அதை என்ன சொல்கிறது, கூலிப்படை அவனுங்க என்னென்னா, அப்புறம் எமோஷன் பேஸ்டு இல்லாமல் ரிவெஞ்ச் பேஸ்டு போட்டு தள்ளுறவங்க இவங்கள என்ன பண்ணுறது, ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஜாமீன் கொடுத்துறது. இப்போ கொடைக்கானலில் ஒருத்தர் ஒரு 5 பேர் வந்து ஒரு ஆளை மூஞ்சி ஃபுல்லாக டேப் சுற்றி மூச்சு திணற வச்சு அந்த ஆளை போட்டு தள்ளினாங்கல்ல, ஒரு 2 நாள் இருக்குமா, இன்றைக்கா நேத்தா, கொடைக்கானலில் அந்த விஷ்ணுபிரியா நடிகை, யாரோ ஒரு நடிகை, மாயாவி படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, ஒரு ஹேண்டிகேப்டாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, அவங்க அப்பா வாழ்த்துருக்கு, அந்த ஆள் செத்து போயிட்டார். 5 பேர் வந்து கொலை பண்ணிட்டான், கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது மூச்சு திணற வச்சு கை காலெலாம் கட்டி போட்டு மூஞ்சி வாய் மூக்கு எல்லாத்துலேயும் டேப் அடித்து மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க. இந்த ஆளை பற்றி தேடினேன் நெட்டில். பார்த்தா இந்த விஷ்ணுபிரியா நடிகை இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏற்கனவே யாரோ ஒரு டிரைவர் கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. அந்த டிரைவர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து திருமணத்தை மீறிய உறவான், சரி வச்சுக்கிட்டு போ, அது அவங்க பர்சனல், அவங்க பண்ணியிருக்காங்க ஏதோ. இதை வந்து அந்த அவங்க அப்பாங்காரை வந்து கண்டிச்சிருக்கிறாரு, நல்ல விஷயந்தான். ஒன்று அதை எப்படியாவது பிரித்து வேறு பக்கம் கொண்டு போய் பண்ணியிருக்கலாம், ஓகே. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டிரைவரை போட்டு தள்ளிட்டார், கூலிப்படை வச்சு போட்டு தள்ளிட்டார் 2018. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஜாமீனில் வெளில வந்துட்டார். இப்போது ஒரு கொலை கேஸுக்கு என்ன கேள்விப்பட்டிருப்போம், நம்மளாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம், கொலை கேஸ்னால் ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. ஆயுள் தண்டனைன்னா 14 வருஷம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, இப்படி வாங்கின கேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து
நீ எத்தனை ஆயுள் தண்டனை வேணால் கொடுத்துக்க, இன்னொருத்தவன் ஜாமீன் கொடுப்பான். இப்படி இருக்கு. ஸோ இந்த ஆள் வந்து அப்பயே ஜாமீனில் வெளில வந்துட்டார். ஆக இந்த டிரைவர் ஒருத்தவன், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது அந்த மீறின உறவு அதெல்லாம் அவங்க பர்சனல். ஆனால் அவன் வேலை செஞ்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவனுக்கு இந்த கொலை பண்ணவன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து விடுதலை பண்ணியாச்சு. அப்போ அவன் என்ன நினைப்பான், இந்த ஆள் ஏதோ கிளவாங்கிறதுனால மறுபடியும் ஏதாவது கொலை பண்ணியிருக்கானா இல்லையான்னு தெரியல, அது எதுவும் வெளில தெரியாமல் கூட இருக்கலாம். இவன் பண்ணது சேட்டை வெளியில் தெரிஞ்சது ஒன்று, அவ்வளோதான். இப்போ வெளில வந்து இதே பல பேர் வெளில வந்து இன்னும் அதிக தொழிலாக எடுத்து கூலிப்படைகளாக மாறி அதை பண்ணிட்டுருப்பானுங்க. இப்போ இவனுங்கள்லாம் ஏன் வெளில விட்றாங்கன்னு பார்த்தா, அந்த சைக்காலஜி, அந்த ஜாமீன் கொடுக்குற சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால தான் இவங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தைய வன்முறை பண்ணி ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டான், 6 வயசு பிள்ளைய பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவனை வந்து பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி தான், ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து எனக்கு வந்து மரம் நடுறதெல்லாம் பிடிக்கும், இயற்கை பிடிக்கும். அதனால் இந்த இயற்கை எனக்கு வந்து இப்போ வந்து போயிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, என்னால் முடியலை, நான் வயசானவன் கிழவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அவங்கள யாராவது மரம் நடுறாங்க அப்படின்னா, தம்பி வாப்பா நல்ல வேலை பண்ணுறப்பா, இந்தாப்பா ஒரு 100 ரூபா டீ சாப்பிடுப்பா, ஒரு 4 மரம் சேர்த்து நடுப்பா அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒருத்தன் செயின் இருக்கிறான், தாலி இருக்கிறான் அப்படின்னு அவன் பொதுவாக இவன் இந்த திருடனுங்கள்லாம் நைட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் வந்து வழிபறி பண்ணுவானுங்க. இப்போல்லாம் எத்தனை பேர் கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் தைரியமாக வந்து பொம்பளை செயினை அறுத்துட்டு போகிறான். புருஷன் பக்கத்தில் இருக்கான், எத்தனை பேர் வேணா இரு, அவன் வந்து பொறுமையாக வந்து செயினை அறுத்துட்டு போயிட்டே இருக்கான், நடந்து போயிட்டே இருக்கான். அப்போது அவனுக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? அவனுக்கு ஜாமீன் கிடச்சிரும், பெயில் கிடச்சிரும், மறுபடியும் வந்து இன்னும் ஒரு 4 பேர் செயினை இருப்பான், மறுபடியும் போலீஸ்காரங்க கேஸ் போடுவாங்க. இது வந்து பொதுமக்கள் ஃபைல் பண்ணுறதுனால கேஸ் போடுவாங்க, அவ்வளோதான். கேஸ் போட்டு மறுபடியும் கோர்ட்டு போவான், அவன் வெளில வருவான். இவங்க கேஸ் போடலைன்னா போலீஸ் தான் சரியில்லை அப்படின்னு பொதுமக்கள் இது பண்ணுவாங்க. ஆனால் மெயின் வில்லன் வேற ஒருத்தவன். உங்களுக்கு புரியுதா? ஏதாவது எதுவும் புரியாது உங்களுக்குலாம். என்ன அப்புறம் நாடு இது, நாட்டில் கால்வாசி பேர் கூட புத்திசாலி இல்லை. சரி, அந்தளவுக்கு நாடு கொடூரமாக போயிட்டுருக்கு. அவ்வளோ வந்து ஒரு சரி, இதுக்கு வருவோம். துபாய் அவன் வந்து எந்த ஒரு நாட்டுக்கு வர வேண்டிய வருமானத்தையும் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸே கொடுக்கறதில்ல. எவனாவது தப்பு பண்ணுறான் அப்படின்னா தலையை தனியாக எடுத்துடுவான், கை காலை தனியாக எடுத்துடுவான். அவன் வந்து அடுத்த சான்ஸே கொடுக்கறதில்ல. அப்படியே அவன் இருந்தால் அவன் என்ன மீறி போனால் என்ன ஒரு புக்கை எழுதிடுவானா கடைசி காலத்தில், வேற என்ன பண்ணுவான்? இல்லை ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிருப்பானா? ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு குற்றவாளி வால்மீகி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலத்தில் கொள்ளையடிக்கிற திருடன், அப்புறமா ராமாயணத்தை எழுதி புக்கை எழுதி வெளியிட்டார், அவ்வளோதானே. இப்போ அந்த ராமாயணத்தை படிக்கலன்னா எவனுக்கும் வாழ்க்கை இல்லையா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. அந்த மாதிரி இவனுங்க குற்றவாளி கொடூரமாக ஒரு குற்றம் பண்ணிட்டான், நாட்டுக்கு அவனால் வந்து ஒரு வர வேண்டிய இது இழப்பு அப்படின்னா அவனை போட்டு சொல்லிடுவாங்க குற்றம். உன்னால் பிற்காலத்தில் 1000 கோடி வந்தாலும் சரி, கோடி ரூபா கோடி வந்தாலும் சரி, நீ தேவையில்லை, நீ பண்ணிட்ட. ஏன்னா நீ பண்ணதை நான் உன்னை ஜாமீன் பெயிலும் கொடுத்து வெளியில் விட்டேன்னா உன்ன மாதிரியே 1000 பேர் உருவாகுவான். அது நாட்டுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால்
போடு, தலையை தனியாக எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க பாடியோட. அப்போ என்ன ஆகும்? மற்றவன் எவனும் குற்றம் பண்ணுறதுக்கு யோசிக்க கூட மாட்டான். அவன் அவன் வேலையை பார்ப்பான். நாட்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், நாடு வளரும். நம்ம நாட்டில் நீ எப்படி வேணால் பண்ணிக்க ராசா, ஆதாரம் இல்லை, நீயே ஒத்துக்கிட்ட, நீ யாரா ஒத்துக்கிறதுக்கு? நீ தான் அந்த பிள்ளைய இது பண்ணியா? ஆமாம், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சாட்சி இல்லை, நீ பண்ணதுக்கு என்னடா சாட்சி இருக்குது? சாட்சியே கிடையாது. நீ வெளில போடா, இந்தா ஜாமீன், வெளில போடா. ஃபோக்சோவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா சில பேர். 2 மாதத்தில் ஃபோக்சோவில் அரெஸ்ட் பண்ணவங்களும் 2 மாதத்தில் வெளில இருக்கான். ஃபோக்சோங்கிறது என்னது? குழந்தைகள் தடுப்பு சட்டம், வன்முறை தடுப்பு சட்டம். அது தடுப்பு சட்டம்னா ஒரு மயிருங்க. தடுப்பு சட்டம் என்ன தடுத்துருக்காங்க? ஒன்றும் கிடையாது. 2 மாதத்தில் வெளில போகிறான். அப்போது தடுப்புங்கிறது பண்ண முடியாது. குற்றவாளிகள் இருப்பாங்க, அவங்கள திருத்தணும் முடியாது. அடுத்த டைம் எவனும் பண்ணக்கூடாது, பண்ணலாம். அதுக்கான சரியான வழிமுறைகள் இருக்கு. ஆனால் மறைஞ்சு ஒரு தனி தீவில் ஒளிஞ்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க எப்ஸ்டீன். இவங்க அப்படி இல்லை, பெரிய பதவி, அவங்கள மாதிரியே பெரிய பதவி தான். அவன் சீக்ரெட் சொசைட்டியா, நான் ஓப்பன் சொசைட்டி அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி சில பேர் தனியாக ஒன்று சேர்ந்து இல்லை, தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கம், அவங்களுக்குன்னு ஒரு பில்டிங்கு, அவங்க எல்லாரும் போய் சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க போடுறது தான் ஆணை. அப்போ அவங்களுக்கு அந்த வெறி, ஆசை இப்படிலாம் இருக்கும் இல்லையா? மனுஷங்க தானே பாவம். ஒரு குழந்தைய நீ குழந்தைய வன்முறை பண்ணி கொலை பண்ணியிருக்கியா? நீ தான் பண்ணியா? ஆமாங்க. சரி, ஜாமீனில் போ. ஏன்னா அந்த ஆசை இருக்கு. என்ன பண்ணுறது? நாட்டில் எல்லாரும் மனுஷங்க தான் பாவம். இவங்களும் அதுக்குள்ளேயே ஊறி இவங்களுடைய மைண்ட் செட்டும் அப்படி மாறிடுச்சு போல இருக்குது பாவம். சைக்காலஜி இதுதான். இப்போ ஒருத்தன் கொடுமையாக குற்றம் பண்ணிட்டான், ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆள், அந்த குற்றவாளிகள் வாழ்க்கை பூரா உள்ள கடங்கடா, வெளிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவன் பண்ண குற்றத்துக்கு நான் என் வரி பணத்திலேருந்து, நான் கட்டுற வரி பணத்திலேருந்து சோறு அவனுக்கு போட்டுட்ருக்கு. அவன் தான் வெளில வர போகிறதே இல்லையா? அப்புறம் எதுக்கு அவன் கேட்க தோணுதா இல்லையா? நான் எதுக்கு சோறு போடணும் அவனுக்கு? அவன் வெளில ஏதாவது நல்ல விஷயம் பண்ண போகிறானா? அவன் ஏற்கனவே பண்ணதே ரொம்ப கொடூரமான விஷயம். அப்போ அவனை எதுக்கு அவன் வாழ்நாள் முழுக்க பொதுமக்கள் நாங்கள் எங்கள் வரி பணத்துலேருந்து காசு கொடுத்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கணுமா? உள்ளே அவங்க என்ன வேலை செஞ்சு கிழிச்சிருவானுங்க? கேட்க தோணுதா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, ஓப்பனாக வெளியில் விடவே முடியாது. ஆனால் ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரிலாம் நடைமுறையில் நிறையா இருக்கு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் முழு சமயக்காரனாகவே மாறின மாதிரி இவனுங்க எதுக்காக இந்த பதவியில் இருக்காங்க சில பேர்லாம் அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப கேவலத்துக்கு இந்த நாடு இப்படி இருக்குன்னா, பொருளாதாரம் வீழ்ச்சி அவ்வளோ இருக்குது அப்படின்னா முக்கியமான காரணமே அவனுங்க தான். இவனுங்களால் எத்தனை கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடங்கி இருக்குது. எத்தனை வாகனங்கள்
நஞ்சு நாசமாக போயிருக்கு. வேலையை செய்கிறாங்களான்னு தெரில. ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா 20 வருஷம் 30 வருஷம்னு இழுத்து அந்த பிரச்சனைன்னு வந்தவன், பிரச்சனையை உருவாக்கணும்னு வந்தவன், பிரச்சனையை உருவாக்கினவன் அவனும் வருவான், ஆனால் வராமலும் இருப்பான். அவன் இஷ்டம், கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இந்த பிரச்சனையில் பாதிப்படைஞ்சான் இல்லையா, அவன் செலவு பண்ணி வந்து 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 20-30 வருஷம் அலைஞ்சு அவன் குடும்பம் நடுத்தருவில் நின்று அவன் வேலையை விட்டு தானே வரணும். அவன் ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு வேலை செய்கிறான் அப்படின்னா அதில் நாட்டுக்கு வருமானம் இருக்குது, வரி வரும், வளர்ச்சி. அவனை அலைய விட்டு 30-40 வருஷம் கடைசியில் அந்த சொத்து நாசமாக போய் எவனுக்கும் கிடைக்காம அது பல கோடி ரூபா சொத்தாக இருக்கும். அதுலேருந்து மாதம் ஏதாவது ஒரு வருமானம் வர வேண்டியது இருக்கும், அதுவும் வராது, சும்மா கிடக்குது. எப்படி வரும்? அதுவும் போச்சா? அப்போது இந்த மாதிரி பல கோடி, பல்லாயிரம் கோடியான சொத்துக்கள் இந்த மாதிரி கிடப்பில் யாருக்கும் பயன் இல்லாமல், புரோஜனம் இல்லாமல் சீல் வச்சு நஞ்சு நாசமாக போய், இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவனுங்க தான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு காலகட்டங்களில் பஞ்சாயத்துகள் இருந்தது. பஞ்சாயத்து ஊரில் பெரியவங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போவாங்க. அவங்க நாளைக்கு பஞ்சாயத்து வச்சுக்கலாம்பாங்க. காலையில் ஒரு 7 மணி 8 மணி 10 மணி ஏதோ ஒன்று, ஒரு டைமிங். அந்த டைமிங் எல்லாம் வந்து தான் ஆகணும். அது யாரும் போய் கட்டாயலாம் படுத்த மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் எல்லோரும் வந்துடுவாங்க. வந்ததும் பாதிப்பு அடைஞ்சவன் பாதிப்பு ஏற்படுத்தினவன் 2 பேர் இருப்பான். எந்த தரப்பு நியாயம் இருக்குது 3 பேர் அதாவது கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அங்கே ஊருக்குள்ளே விசாரிப்பாங்க. அப்பயே ஸ்பாட், ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறவன் எல்லாம் வந்துடுறானே. அவன் சொன்னதும் ஓகே, எவன் மேலே தப்பு இருக்கோ அவனை அங்கேயே தண்டனை, சாட்டையால் அடிக்கிறதோ இல்லை கரும்புல செம்புளைக்கு ஊற்றி கழுத மேலே ஊர்வலம் விட்டுறதோ இல்லை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோ, அவன் கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்ட்டு ஒரு மணி நேரத்தில் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டே இருப்பான். குற்றம் பண்ணவனுக்கு தண்டனை கிடச்சிரும். மேற்கொண்டு அடுத்த குற்றம் நடக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். டெய்லி பஞ்சாயத்துலாம் நடக்காது, எப்போயாவது ஒரு நாள் பஞ்சாயத்து நடக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படியா இருக்குது? சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கிறானுங்க, டெய்லி வேலைக்கு. பஞ்சாயத்து சிஸ்டம் இருந்தப்ப அக்யூரசி, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படவில்லை, ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கலை. இது தானே இருக்கணும், ஒரு குற்றவாளி கூட தப்பக்கூடாது. அப்போது அது நியாய நீதி. ஏன்னா அவங்களாம் படிக்காதவங்க, எல்லாரையும் பார்த்து நியாய நீதி அப்படின்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும், இயற்கையாகவே வரும். ஒரு சமதர்மமாக பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள், தீர்ப்புகள். நியாயம்னா தீர்ப்பு நியாயமாக இருக்கணும். அப்படி இயற்கையாகவே ஒருத்தன் நேர்மையாக தீர்ப்பு சொல்கிறான், அதெல்லாம் இயற்கையாகவே சில பேருக்கு தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா இப்போ ஒரு டிகிரியை முடிச்சுட்டா உடனே அதெல்லாம் நாங்கள் நியாயமானவங்க, நீதியானவங்க, நீதியை வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குன்னா இதுதான், பிச்சைக்கார நாடாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். குற்றம் பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவங்கள வெளியிலேயே வச்சுருந்தா இப்படி தான். எத்தனை பிஸ்னஸ்மேன் தொழிலை இந்த ஊர்லலாம் இவ்வளோ கமிஷன் கேட்குறானுங்க, இவ்வளோ மாமூல் கேட்குறாங்க அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங், அத்தனை கோடி அப்படியே நஷ்டம். வாங்கின பொருளுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டி,
அதனால் கட்டப்பட்ட வீடு, அதனால் கட்ட போகிற வரி எதுவுமே கிடையாது. குற்றவாளிகள் ஒரே கம்மி தான். குற்றவாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க நாட்டில் கம்மி தான். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குன்னா அவங்களே தான் மறுபடியும் அவங்களே தான் வெளியிலேயே தான் இருக்காங்க. ஆவரேஜாக சொல்லப்போனால் ஒரு 5% குற்றவாளிகள்னு வச்சுக்கோம், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வச்சுக்கோம். அவங்களுடைய ஆவரேஜாக அவங்க உள்ளே இருந்த கணக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஆளுக்கும் ஆவரேஜாக ஒரு 3.5 மாதம் கூட உள்ளே இருந்திருக்க மாட்டாங்க. ஆவரேஜ் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது நாட்டில். என்ன பண்ணுறது? இப்படி புலம்ப தான் முடியும். இவனுங்களாம் வேலை செய்யணும். எத்தனை பேர் ஆண்டியாக இருக்கானுங்க இவங்களால். தொழிலை விட்டு எல்லாமே விட்டு 20 வருஷம் 30 வருஷம் அலைஞ்சு பிச்சைக்காரனாக போய் ரோட்டில் தாடி வச்சு அலையிற கிழவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீங்கள் போய் பேசி பாருங்களேன். சும்மா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ளூயண்ட்டாக கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும். ஆனால் பிச்சைக்காரங்க பைத்தியக்காரங்க மாதிரி வெளில அலைவாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாமே. இதுக்கெல்லாம் மொத்த காரணம், முழு காரணம் யார்? மேலே இருக்கிற ஒருத்தவன், அவன்தான். இவங்கள தான் நம்ம ஐயா கொய்யான்னு கூப்பிட்டுட்டு இருக்குங்க. சி, என்ன மாதிரியான ஆட்கள்ரா அப்பா. நான் கடைசியாக நீதி தர்மம் நேர்மையாக கொடுத்த ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு கடைசியாக பார்த்தது. எப்படின்னா, மிஸ்கின் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், ஜட்ஜாக நடிச்சிருப்பார். ஒரு தாத்தன் பேத்தியை தவறாக நடந்துக்கிட்டாருன்னு ஒரு பொம்பளை குற்றம் சொல்லும். அதை இவர் விசாரிப்பார், நீதிபதியாக விசாரிப்பார். விசாரிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் எது உண்மைன்ட்டு. உடனே அந்த பொம்பளையும் 6 மாதம் உள்ளே போட்டு இந்த தாத்தா ரிலீஸ் பண்ணிவிடுவார், விடுவிச்சிருவார். ஏன்னா அது நேர்மை, நீதி. அதுதான் நீதி. இதுக்கு முன்னாடி இன்னொரு நேர்மையான நீதி வழங்குகிற ஒரு ஜட்ஜை நான் பார்த்துருக்கேன். எப்பன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி. சிவாஜி கணேசன். ஆமாம், படிக்காதவன் படத்தில் அவர் ஒரு நீதிபதியாக வருவார். ரஜினிகாந்த் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருப்பார். இவர் போயிட்டு இவரே களத்தில் இறங்கி விசாரிப்பார். போயிட்டு இவன் மேலே என்ன இது இருக்குது, ஏற்கனவே என்ன ஊருக்குள்ளே எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, யார் என்ன பண்ணா அப்படின்னு விசாரிச்சுட்டு வாதாடுவார். அவர் அப்புறம் அந்த கேஸ் ஜெயிப்பார். அதாவது நேரடியாக போய் விசாரிப்பார். அப்போ அது நீதி, தர்மம், நியாயம். என்ன ப்ரோ இது கேட்டால் படத்தில் நடித்த நீதிபதிகளாக சொல்கிறீங்க, நடிகர்களை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்க தான் நீதியை கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ரியல் லைஃப்லேயும் சில நீதிபதிகள், நல்ல நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க காட்டமாக தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் அந்த வழக்கை மறுபடியும் இன்னொரு கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே இன்னொருத்தர் இருப்பார், மகாகணம் பொருந்திய மாண்புமிகு நீதி அரசர், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அங்கே ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை, நீ போகலாம். இப்போ இந்த சத்தீஸ்கர் கோர்ட்டில் ஒரு பெண்ணை நீங்கள் எல்லாத்தையும் கழட்டிடலாம், முக்கியமாக கடைசி அந்த விஷயம் அது பண்ணாமல் மேலாப்பில் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது பாலியல் பலாத்காரம் இல்லை. பாலியல் பலாத்காரத்துக்கான முயற்சி மட்டும்தான். நீங்கள் மீது என்ன வேணால் பண்ணிக்கலாம், அந்த பொம்பளையை அடிச்சுக்கலாம்,
என்ன வேணால் பண்ணலாம், செலுத்த மட்டும் கூடாது. அது வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஐயோ! இதை கேட்டதும் புல் அரிச்சு போச்சு எனக்குலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் சத்தீஸ்கர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல. ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அவள் ட்ரெஸ்ஸை கழட்டிக்கலாம், என்ன மற்றது இதெல்லாம் பண்ணிக்கலாம், கடைசி அந்த இதை மட்டும் செலுத்தக்கூடாது, உள்ளே செலுத்தக்கூடாது, அவ்வளோதான். அது செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அது பாலியல் வன்முணர்வு கிடையாது, பாலியல் வன்முணர்வுக்கான முயற்சி மட்டும்தான். எவ்வளோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு 100 கிலோ தங்கம், 100 கிலோலாம் பத்தாது, ஒரு ஈஃபில் டவரை ஒரு 10-15 அடிக்க வச்ச மாதிரி அப்படியான ஒரு பெரிய ஒரு பிரமிடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பிரமிடை நேராக நிற்க வச்சு ஒவ்வொரு இதுலேயும் இந்த வாக்கியத்தை வந்து அப்படியே கோல்டில் அப்படியே எழுதணும். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான், சத்தீஸ்கர் தான் நினைக்கிறேன், வேறு ஏதாவது என்னன்னா அதுவும் தான், ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிற பொண்ணை வந்து பாலியல் வன்முணர்வு பண்ணவே முடியாது, அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் வந்து இது முடிவு. அந்த பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணவே இல்லை, அதுதான் முடிவு. நீங்கள் பாலியல் வன்முணர்வு பண்ணலை, ஏன்னா பண்ண முடியாது. இது கருத்து, எப்பேற்பட்ட கருத்து பாருங்கள். இது வந்து இந்த கருத்தெலாம் கோர்ட்டு, சத்தீஸ்கர் கோர்ட்டு தான் நினைக்கிறேன், ஒரு 2006-7 அந்த டைமில் இந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அற்புதமான கருத்து பார்த்தீங்களா? நாட்டு பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க. இது எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அவனுங்களாம் கடத்தி தாண்டா கொண்டு வர்றானுங்க. நம்ம ஆளுங்களை பாருங்கள், ஊருக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வேறு லெவலில் வீரனுங்கடா அந்த மாதிரி. எவ்வளோ ஒரு அற்புதமான ஆளுங்க பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது, பாவம் வயசான காலத்தில் ஏதாவது செய்ய முடியுமா? அதனால் சப்போர்ட் தான் பண்ண முடியும். என்ன சொல்கிறது? வேறு லெவல் ஆளுங்க நம்ம ஆளுங்க. எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அற்புதமான தீர்ப்புகள், வேறு லெவல். என்ன பண்ணுறது, அவ்வளவும். இதனால தான் இந்தியாவில் வந்து மேற்கொண்டு பல வீழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? அமெரிக்கா வந்து இது விதிச்சிருச்சு, அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருச்சு, அந்த தடை விதிச்சிருச்சு. ஊருக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. அதை விட்டுட்டு அவங்கள சொல்லிடுவானுங்க. ஆவுன்னா அமெரிக்கா, இல்லைன்னா பாகிஸ்தான், அப்படி இல்லைன்னா சைனா, இந்த 3 நாடு ஒரு காரணம் வச்சுக்குவானுங்க. ஸோ அடிப்படை என்னன்னே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. நம்ம சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. என்ன கர்மமோ தெரியல. நம்மளும் இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன்னா, என்ன மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களும் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஒன்றும் உங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது? நாட்டில் ஏன்னா படித்தவனுங்க நிறைய, எல்லாரும் படித்தவனுங்க தான், ஆனால் புத்தி இல்லையே, என்ன பண்ணுறது? இது ஏன் அப்படி நடக்குது? இதுக்கான காரணம் என்ன? இதை எப்படி தடுக்க முடியும்? இப்படின்லாம் யோசிக்கிறது கம்மியான ஆட்கள் தான். அந்த யோசிக்கிற ஆளுங்க அதை எப்படி தடுக்க முடியும்னு போதிக்கிறப்ப, சொல்கிறப்போ, அதை வந்து ஏன்னே தெரிஞ்சுக்காம அசால்ட்டாக விட்டு போகிற மீதி எல்லாரும் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களால ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில பாதிப்புகள், சில பேருடைய வாழ்க்கையில் பாதிப்பு மட்டும்தான்.
நான் இப்போ சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா எதையுமே நான் தெளிவாக இவங்க அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேனே தவிர அது யாருன்னு மென்ஷன் பண்ணல. ஏன் தெரியுமா? என்ன பண்ணுறது, சில பேர்லாம் அவனுங்களுக்கும் தெரியும் அவனுங்க அதுதான்ட்டு, அவனுங்க தான்ட்டு தெரியும். ஆனால் வந்து நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படிம்பானுங்க. அப்போ நம்ம வந்து மேற்கொண்டு ஒரு 4 வார்த்தை திட்ட வேண்டியதாக இருக்கும். ஏண்டா இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன்டா பச்சா போய் சொல்கிற அப்படின்ட்டு திட்ட வேண்டியது இருக்கும். ஒரு வாக்குவாதம் வரும். எதுக்கு? அவன் எப்படியும் அதெல்லாம் நிறுத்த போகிறதில்ல. அதை போயிட்டு எதுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும்? திருந்த போகிறானா? நம்ம சொல்லிட்டா அவன் திருந்திடுவானா? எத்தனை பேர் சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க இவனுங்கெல்லாம். அவனுங்க வேலை செய்வானுங்களா? செய்ய மாட்டானுங்க. நீதி உங்களுடைய தலைவிதி. போங்க போங்க அவனுங்கிட்டே போங்க. போயிட்டு ஐயா கொய்யான்னு கையை கட்டி குனிஞ்சு கூணுக்கு இறுக்கி நில்லுங்க. அவனுங்க இழுன்னு இழுத்து உங்கள் வாழ்க்கையை முடிச்சு விட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம், தனி பங்களா, ஓட்டுறதுக்கு காரு, டிரைவரு வித்து டிரைவரு, பெட்ரோல் செலவுலேருந்து அவன் தின்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே அவனுக்கு என்ன லைஃப்பில் இருக்குது? நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, நீ கஷ்டப்பட்டா என்ன? அவனுக்கு தேவையாதெல்லாம். அவனுடைய லைஃபு ஓகே, அவ்வளோதான். அவன் சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு தோன்றதை இன்னொரு 4 பேர் செய்கிறானுங்க. அது வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இதில் உங்களுக்கு என்ன? நீங்கள் அனுபவிங்க போய். நீங்கள் யாருங்க கேட்குறதுக்கு? அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான இடங்க அதெல்லாம். நீங்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க நினைக்கவும் மாட்டாங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஏகப்பட்டதை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆனால் எல்லாம் அப்படியே நார்மலாகி போச்சு. ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ட்ரம்ப் தான் மெயின் ஆள் இருக்கார். ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எப்ஸ்டைன் வந்து சாகவே இல்லை. இது வந்து கான்ஸ்பிரன்சியாக இருக்கா? கன்ஃபார்மே பண்ணிக்கலாம், அவன் சாகலை. ஏன்னா நிஜமாகவே அவன் சாகலை. என்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் நான் எதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்? பேசிக், இதெல்லாம் ஒரு பேசிக். இன்னமும் எப்படி உருட்டுவானுங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏலியன்ஸ்லாம் இருக்கா? உண்மையா? யாராவது பார்த்துருக்காங்களா? இப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அவனுங்களை வந்து என்ன சொல்கிறது? ஏண்டா இந்த மாதிரியுமாடா முட்டாளுங்க இருப்பாங்க? இப்படி தானே சொல்லி ஆகணும். வேறு வழி, வேறு என்ன இருக்குது? அவனுங்க முட்டாள் தானே. ஏன்னா இது இந்த கிரகம் பூமியில் மனிதர்கள், நாய், நரி, குரங்கு, பன்னி, கோட்டான், யானை, திமிங்கலம், இப்படி கோடிக்கணக்கான உயிரினங்கள், கோடிக்கணக்கான வகையான உயிரினங்கள் இருக்கும்போது மற்ற கிரகத்தில் உயிரினமே இருக்காதா? இதில் என்ன இவங்களுக்கு ஒரு சந்தேகம்? புதுசாக வந்து கேட்குறானுங்க, ஓ மற்ற வேற்று கிரக உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு. ஏடா பூமி இந்த கிரகத்தில் இத்தனை கோடிக்கணக்கான வெரைட்டியில் உயிரினங்கள் வாழும்போது மற்ற கிரகத்தில் வாழாதாடா? இது ஒரு பேசிக்கான இது. அது கூடமாடா தெரியாது? இது வந்து ஒரு கேள்வியை கேட்டு மக்கள்லாம் குழப்பிட்டுருப்பானுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாடுன்றதை விட இந்த உலகம் இருக்கு இல்லையா, எத்தனாவது ஜென்மம் எடுத்ததுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி பூமியில் கிடைச்ச பொருட்களை வச்சு சொல்லலாம். அவ்வளோ பொருட்கள் மனுஷனுடைய, இப்போ இருக்கிற மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாது அந்த அளவுக்கு இருந்திருக்கானுங்க முன்னாடி. அவனுங்களாம் எந்த ரூபத்தில் இருந்தானுங்கன்னு தெரியல. அவனுங்களும் மனுஷனாக இருந்தானுங்களா இல்லை வேற ஒரு ரூபத்தில் இருந்தானுங்கன்னு தெரியாது. மனுஷங்க நம்ம எப்படி இருக்கோம் இல்லையா, ஒரு அமைப்பு. அவனுங்க எந்த அமைப்பில் இருந்தானுங்கன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இது பார்த்தேன் ஒரு சேனலில், இந்த சாத்தான்களின் பைபிள்னு ஒன்று வச்சுருக்கிறானுங்கள, அதை பார்த்தீங்களா? ஒரே நைட்டில் எழுதின புக்கான் அது. அந்த புக்கை பார்த்தா 75 கிலோ வெயிட் அந்த புக்கு. கழுத தோளில் பண்ணியிருக்கானுங்க. அதை வந்து ஒரே நைட்டில் எழுதிட்டாங்களாம்.
எப்படிடா அது சாத்தியம்? தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவனுங்க இன்னமும் நம்மளை போட்டு உருட்டிகிட்டு இருப்பானுங்க நம்மக்கிட்டேயே. இதெல்லாம் இது கிடையாது அப்படின்பானுங்க. நம்மளை, அதாவது பொதுமக்களை முட்டாளாக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்லுவானுங்க. எப்படி போட்டு குழப்பிடுவானுங்க. இப்போ நான் இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கா, இதை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. ஆனால் தெளிவாக ஒரே ஒரு விஷயம், நான் இந்த ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா, 1.5 மணி நேரம் பேசுகிறேன்னா, 2 மணி நேரம் பேசுகிறேன்னா எனக்கே தெரியாது. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வருதோ தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் தெளிவாக மைண்டில் தோணும். அதுதான் மெயினான விஷயமும் நான் சொல்ல வந்தது. மீதி எதுக்கடா அப்புறம் இத்தனையும் இழுத்த ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன பண்ணுறது? நிறைய வீடியோஸ் போடுறேன், வியூஸ் கம்மி தான். இந்த ஒரு வீடியோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ யாராவது ஒரு ஆள் ஃபுல் வீடியோவை பார்த்தாலும் அந்த மீதி எல்லா வீடியோவுக்கு உண்டான ரெவன்யூவை இதில் எடுத்துருவேன். வேறு என்ன பண்ணுறது? இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு எனக்கு வழி இல்லையே. அதுவும் இல்லாமல் இந்த ரெவன்யூவுக்காக இதில் யூடியூப்பில் இருக்க கிடையாது, எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. யார்கிட்ட பேசுகிறது? அப்புறம் இந்த மாதிரி எதையாவது ஒன்று தனியாக உட்காந்து ஜாலியாக புலம்பிட்டு கொஞ்சம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ரிலீஃப்டா அப்படி இருக்குது. சரி மக்களே, சாப்பிட்டீங்களா? நீங்கள் தான் பத்திரமா இருந்துக்கணும். ஏன்னா உங்கள் விதி என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பத்திரமா இருந்தாலும், பத்திரமா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அப்படிலாம் பத்திரமா இருக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, அவனுங்க தனி தீவு வச்சு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படிலாம் கிடையாது. உச்ச அதிகாரத்தில் இருக்காங்க, பப்ளிக்காகவே செய்கிறானுங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போதும். இவ்வளோ நேரம் மொக்க போட்டதே போதும்னு நினைக்கிறேன். பாய்.